அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. சத்திய சஹாபாக்களின் வரலாறை அறிந்து கொள்வோமா? இந்த குழுமம் சார்பாக நம்ம இதுவரை 10 சஹாபாக்களுடைய வரலாறை படித்து அதிலிருந்து அல்ஹம்துலில்லா கேள்விகளும் கேட்டு பதில்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் நம்ம 11வது சஹாபா அவங்களுடைய வரலாற்றில் இருந்து கேள்விகள் கேட்க போகிறோம். அந்த சஹாபாவுடைய பேர் அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் கேள்வியாக, அவரது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காக பிரார்த்தித்தார்கள்? இரண்டாவது கேள்வி, இவர்களது தரம் ஒப்பற்றது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அவர்கள் யார் யார்? மூன்றாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் தோழர்கள் எவ்வாறு அழைப்பார்கள்? நான்காவது கேள்வி, தாத்துர் ரிகாவ் இதன் பெயர் ஏற்பட காரணம் என்ன? அதனுடைய பொருள் என்ன? ஐந்தாவது கேள்வி, அச்சமான தருணங்களில் தொழக்கூடிய தொழுகையின் பெயர் என்ன? அந்த தொழுகை எப்போது அறிமுகமானது? ஆறாவது கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? ஏழாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடன்பிறவா சகோதரரின் பெயர் என்ன? எட்டாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரி எத்தனை முறை தாக்கினான்? முதல் முறை தாக்கப்பட்டதும் தன்னை எழுப்பி விட்டிருக்க கூடாதா என்று கேட்டதற்கு அவர்கள் கூறிய பதில் என்னவாக இருந்தது? ஒன்பதாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ட கனவையும் அதனுடைய விளக்கத்தையும் கூறவும். பத்தாவது கேள்வி, முசைலமா என்பவன் எந்த இடத்தில் கொல்லப்பட்டான்? பதினொன்றாவது கேள்வி, அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்த இடம் எது? 12வது கேள்வி, எந்த போரில் எத்தனை வயதில் அப்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்தார்கள்? இதனுடைய பதில்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். அல்லாஹுடைய உதவியை கொண்டு தொடர்ந்து இணைந்து இருங்கள். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பதில்களையும் மேலும் மேலும் சஹாபாக்களுடைய வரலாற்றையும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.